இது வந்து ஒரு 4 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம். கும்பகோணம் பக்கத்தில் கபிஸ்தலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். 560 வாட்ஸ் பேனலு, எல்லாமே டாப்கான் பைஃபேஷியலு, டயர் 1 கிரேடு. அதே மாதிரி இது வந்து என் டைப்பு பேனல்னு சொல்லுவோம். நல்லாயிருக்கும் ப்ரொடக்ஷன். உங்களுக்கு 4300 வாட்ஸ்னால் 4300 வாட்ஸும் சன்லைட் இருக்கும்போது ப்ரொடக்ஷன் ஆகிடும். லோ லைட்லேயும் உங்களுக்கு 3300 வாட்ஸு 3000 வாட்ஸு ப்ரொடக்ஷன் ஆகிடும். பைஃபேஷியல் பேனலோடைய முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னா, நல்ல லோ லைட் இருந்தால் கூட ஒரு ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு 4 கிலோவாட் போட்டுட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கட்டாயம் 16லேருந்து 20 யூனிட் உற்பத்தி ஆகிடும். மழைக்காலங்களில் உற்பத்தி ஆகுமா அப்படிங்கிறது நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இந்த ஆன்கிரிட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பழைய கான்செப்டை மனசில் வச்சுக்கிட வேண்டாம். பழைய கான்செப்டில் என்னென்னா, சோலார் சிஸ்டம் அப்படின்னாலே சோலார் பிளேட்டு போடணும், அதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை கொண்டு போய் ஒரு சார்ஜ் கண்ட்ரோலரில் கொடுக்கணும், அதை கொண்டு போய் பேட்டரியில் கொடுக்கணும். அந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய இன்வெர்ட்டரில் தான் நம்ம பவர் எடுக்க முடியும். அப்போ மழை காலங்களில் அன்னன்னைக்கு வரக்கூடிய பவரை அன்னன்னைக்கு யூஸ் பண்ணும்போது, மழை காலத்தில் சுத்தமாக வெயிலே வரலைன்னா அன்னைக்கு ப்ரொடக்ஷன் இருக்காது. அப்போ அன்னைக்கு லைட்டு ஃபேன் ஓடாது. இந்த பேட்டரி சிஸ்டத்தில் இதான் ஒரு ஃபெயிலியர். நம்ம இப்போ கொடுக்கறது வந்து ஃபுல்லாகவே ஆன் கிரிட் சிஸ்டம். ஆன் கிரிட் சிஸ்டத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா, 100% ப்ரொடக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் பேட்டரி சிஸ்டத்தில் 100% ப்ரொடக்ஷனை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்ரிட் சிஸ்டம்னு ஒன்று போடுவாங்க. அந்த ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரி டோட்டல் ஃபெயிலியரான சிஸ்டம் எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இபிலையும் சார்ஜ் பண்ணோம், பேட்டரியிலையும் நம்ம சோலார்லேயும் சார்ஜ் பண்ணோம். ரெண்டுமே பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், பகல் நேரத்தில் பூரா பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அப்போ அதிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை நம்ம பகலில் ஃபேனு ஏதோ நம்ம ஓடக்கூடியது ஓட்டுறோம். சாயங்கால நேரத்தில் தான் முக்கியமாக அந்த பேட்டரியிலேருந்து இருக்கக்கூடிய பவரை நம்ம எடுக்கிறோம். இது ஹைப்ரிட் சிஸ்டம் வந்த உடனே என்ன ஆகும்னா, ஒரு 10 மணி 11 மணிக்கு பேட்டரி பூரா குறைஞ்சி போயிடும். பேட்டரி குறைஞ்ச உடனே ஹைப்ரிட் சிஸ்டத்தில் என்ன ஆப்ஷன் வச்சுருப்போம்னா, இபியிலேருந்து சார்ஜ் பண்ணுன்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். என்ன பண்ணும், 11 மணிக்கு இபியிலேருந்து சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் பேட்டரி ஃபுல்லாக நிறைஞ்ச உடனே காலையில் 7 மணிக்கு சூரியன் வரும், பேட்டரி ஃபுல்லாகிடுச்சிங்க, எங்களுக்கு பவர் தேவையில்லைன்னு வரக்கூடிய சோலார் பவரை கட் பண்ணி விட்டுரும். அப்போ அடுத்த நாள் பகலில் பூரா உற்பத்தி பண்ணக்கூடிய சூரிய சக்தி வீணாக போகும். ஆனால் ஆன்கிரிட் சிஸ்டத்தில் அந்த சிஸ்டம் கிடையாது. எவ்வளோ உற்பத்தி ஆகுதோ அவ்வளோ உற்பத்தி ஆகிறதையும் உங்களுக்கு நேரடியாக பயன்பாட்டுக்கு கொடுத்துட்டு, கூடுதலாக இருக்கிற மின்சாரத்தை ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இபி பக்கமாக தள்ளி விடும். அதைத்தான் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணுறதுக்கு நெட் மீட்டர்லேயே பை டைரெக்ஷனல் மீட்டர்னு கொடுக்குறாங்க. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற இபி மீட்ரு எல்லாமே யூனி டைரெக்ஷனல் மீட்டர், ஒரு பக்கம் வரக்கூடிய கரெக்டாக மட்டும்தான் அது மெஷர் பண்ணும். ஆனால் அந்த மீட்டரை எடுத்து ப்ரோக்ராமிங் பண்ணி ஒரு சில இடத்துல வைக்கிறாங்க, இல்லைனா வேறு மீட்டரே மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி மாற்றும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து பை டைரெக்ஷனல் மீட்டர். உங்கள் வீட்டில் பேட்டரி நிறைஞ்சிருச்சா, எக்ஸ்ட்ரா இருக்கிற பவரை கட் பண்ணி வீணடிக்காமல் ரிவர்ஸ் டைரெக்ஷனில் இபிக்கு அனுப்பி விடுது. இப்போ 4 கிலோவாட் சிஸ்டம் இங்கே போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு 16லேருந்து 20 யூனிட் உற்பத்தி ஆகுது. நீங்கள் நேரடியாக ஒரு ஏசி மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, வெறும் 4 யூனிட்டு தான் நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கிறீங்க. பகலில் உற்பத்தி வரும்போது என்ன பண்ணுன்னா, 4 யூனிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 16 யூனிட்டை இபிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நைட்டு வந்து பார்க்கும்போது எவ்வளோ யூனிட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். பில்லு வரும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்டு மைனஸ் இம்போர்ட் அப்படி தான் கால்குலேஷன். நீங்கள் நேரடியாக யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறத எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு 60 நாள் எக்ஸ்போர்ட் பண்ண பிறகு 60வது நாள் அவங்க ரீடிங் எடுக்க வரும்போது டோட்டல் எக்ஸ்போர்ட்டு எவ்வளோ இருக்குது, டோட்டல் எக்ஸ்போர்ட் 1100 யூனிட் இருக்குது சார். இம்போர்ட் எவ்வளோது நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, இம்போர்ட் பண்ணியிருக்கிறது 1000 யூனிட்டு தான் சார் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ உங்கள் கரண்ட்டு 100 யூனிட் எங்கிட்ட இருக்குது, நீங்கள் அடுத்த மாதம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்துடும். அப்போ அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய நாட்களில் உற்பத்தி பண்ணக்கூடிய அதிகமான மின்சாரம் மழை காலங்களில் நமக்காக காத்திருக்கும். அப்போ மழை காலத்தில் நீங்கள் உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ உற்பத்தி குறைஞ்சிருந்தால் கூட ஏற்கனவே நம்மகிட்ட ஸ்டோரில் இருக்கிற கரண்ட்டு அதுக்கு யூஸ் ஆகிடும்.
அப்போ பார்த்தீங்கன்னா மழை காலங்கள்லேயும் பில்லு ஜீரோ, வெயில் காலங்கள்லேயும் பில்லு ஜீரோ. நெட்வொர்க் சார்ஜ் மட்டும் ஒரு கிலோவாட்டுக்கு 100 ரூபான்னு ஆவரேஜாக வரும். அப்போ 4 கிலோவாட்டு போட்டிங்கன்னா வெறும் 400 தான் கட்டுவீங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பில்லு வந்திருக்கும்? உங்களுக்கு 12,000 13,000 வந்திருக்கும். 12,000 13,000 பில்லை வெறும் 400 கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் ஆன் கிரிட் சிஸ்டம்.